ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான எபிசோடை பார்க்கலாம். ஆயிஷா ரொம்ப சோகமாக மாடிப்பட்டியில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போதைக்கு சமீனா வந்து ஏன் இங்கே உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லா இடத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஏதோ அமைதி தெரிஞ்சுது, அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இதே மாதிரி எப்போவுமே அழுதுகிட்டே இருந்தால் உனக்கு அமைதியே கிடைக்காது. இதுக்கெல்லாம் அழுகாமல் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சா பரவாயில்லன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு என் தலைமையில் ஒரு கத்தி நின்றுக்கிட்டே இருக்குது. அது எப்போ கீழே விழுந்து என் தலையை விட்டுன்னு எனக்கே தெரியல. ஹபீப் எப்போ வேணாலும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு ஹபீப் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மாவோட பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. நம்மளோட குடும்பத்தில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அது நம்ம பழக்கத்துலேயும் கிடையாது. அதனால் ஹபீப் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணப்பையும் சொன்னீங்க. ஆனால் அவர் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணலையா? கண்டிப்பாக இவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக பண்ணிடுவார். யார் மனசு கஷ்டப்படுது அப்படிலாம் இவர் யோசிக்கவே மாட்டாருன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நீ வேணால் போய் உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா, பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வா, அங்கே போய் இருந்துட்டு வந்தால் உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அங்கே போகிறதுனால மட்டும் இப்போ என்ன நடக்க போகுது? அங்கே ரஹிலாவோட தங்கச்சி தான் இருக்கா. நான் அங்கே போகிறதுனால அவங்க என்ன சந்தோஷமாக பட போகிறாங்க? நான் அங்கே போகிறது சரி வராதுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அங்கே ரஹிலாவோட தங்கச்சி இருந்தால் என்ன? இப்போவும் அது உன்னோட அம்மா வீடு தான். நீ அங்கே போகலாம் இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தொலைஞ்சு போன பேப்பர்ஸ்லாம் கிடைக்கிற வரைக்கும் நீ அங்கே இரு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எல்லாம் சரியாயிடுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஆயிஷா என்ன பண்ணுவாங்களோ தெரியல. ஆனால் எல்லா விஷயத்துலையும் சமீனா ஆயிஷாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஃபராஸ் எதையோ சாதித்த மாதிரி கண்ணாடியில் அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் சாய்க்கா வந்துட்டும் இதையே தான் கேட்குறா. நீங்களே உங்களை பார்த்து ராஜா மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவரும் ஆமாம், நான் தான் ராஜா, நீ தான் ராணின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. சொந்தமாக நமக்குன்னு ஒரு குடிசை கூட கிடையாது. இதில் நீங்கள் ராஜா, நான் ராணியா? நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. நமக்குன்னு சொந்த வீடு இல்லாட்டி என்ன, நம்ம இன்னொருத்தவங்க வீடை திருடிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் புரியலன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. இந்த வீடு, இந்த பிஸ்னஸ் இப்போ எல்லாம் நம்மளோடையது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது எப்படி நம்மளதாக முடியுன்ற மாதிரி அவள் கேட்குறா. இப்போ இந்த வீட்டில் எல்லாரும் பேப்பர்ஸை தேடிட்டு இருக்காங்களே, அந்த பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இனிமேல் இந்த வீடு, இந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்மளது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த பேப்பர்ஸ்லாம் உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சுன்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்களே, அவங்கக்கிட்ட காசு கொடுத்தேன், அவங்க ஹபீப் ரூம்லேருந்து திருட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிட்டுருக்காரு. இந்த சீனை அப்படியே விட்டுட்டு பாட்டியை தான் காமிக்கிறாங்க. ஆனி அவங்க பாட்டியை தான் டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்புறா. பாட்டி போகிறவளை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த வீட்டில் எல்லாரும் சண்டை போடுறதுல தான் பிஸியாக இருக்காங்க, நீயாச்சும் என்கிட்ட உட்காந்து பேசு. ஜகீர் இருந்த வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், சமீனாவை கூட திட்டுவான். ஆனால் இப்போ என் பேச்சை யாரும் கேட்குறதில்லன்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஜகீர் அங்கிள் நாங்களும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஜகீர் அங்கிள் இருந்திருந்தால் இந்நேரம் நான் பாஸ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. பாட்டியும் நானும் கேள்விப்பட்டேன், நீ பாஸ் ஆக்கிட்டியாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வெறும் பாஸ் மட்டும் ஆகலை, நான் தான் ஸ்கூல்லேயே ஹையஸ்ட் மார்க் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இப்போ படிப்பு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ வீட்டு வேலையும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஆனி அப்படியே பாட்டிகிட்ட நைஸாக பேச ஆரம்பிக்கிறா. நான் நல்ல மருமகள்னு பேர் எடுக்கிறதையோடையும் சேர்த்து நான் நல்ல ஒரு இன்ஜினியர்னு பேர் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. பாட்டி எப்படி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ மண்டைக்குள்ளே இப்படி ஒரு எண்ணத்தை புகுத்துனது யார்? இந்த நினப்பை நீ இதோட விட்டுறணும். நம்ம வீட்டில் யாரும் அளவுக்கு மீறி படித்தது கிடையாது. நீ இவ்வளோ தூரம் படித்ததே போதும், இனிமேல் நீ இதை பற்றி பேசவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனியால் என்ன பண்ண முடியும், ரொம்ப வருத்தத்தோடையே எந்திரிச்சு போயிடுறா. சாய்க்கா இருந்துக்கிட்டு நீங்கள் நெருப்போடு விளையாடிட்டுருக்கீங்க, அது நம்ம கையோடு சுடுறதை மட்டும் நிப்பாட்டிடாது, அது நம்ம இந்த வீட்டோடு இருக்க உறவையும் அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எந்த உறவை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ? உங்கள் அண்ணா ஜகீர் இறந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் எலியும் பூனையுமா அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இதில் யார்கிட்ட இருக்க பாசம்? தங்கச்சிங்களாம் அவங்க அண்ணா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் சண்டை போட்டு இந்த பிஸ்னஸையும் வீட்டையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். இதுதான் கரெக்டான டைமுன்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. அதுக்கு சாய்க்கா இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் சரியோ தப்போ எனக்கு தெரியாது, என்னால் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாது. நீ ஒரு பெரிய முட்டாள், நானும் உன்ன மாதிரி இருக்க முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் நான் தான் எடுத்துக்குவேன், நீயும் என் பக்கம் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சாய்க்காவுக்கு இதில் விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சாய்க்கா ரொம்பவே சோகமாக தான் இருக்காங்க. ஆனி ரொம்ப சோகமாக தான் ரூமில் உட்காந்துருக்கிறா. எல்லா புக்கையும் அப்படியே போட்டு வச்சுருக்கிறா. ஃபாக்கிர் வந்து நீ என்ன அடுத்து எலான் மஸ்க்கு காராக தயாரிக்க போகிற, எல்லா புக்கையும் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனி இருந்துட்டு பாட்டி இனிமேல் என்ன படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறா. உங்ககிட்ட தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நீ கண்டிப்பாக படித்து முடிப்ப, நம்ம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் எடுக்கிறது தான் முடிவு, நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு, நீ கண்டிப்பாக இன்ஜினியர் ஆக தான் போகிறன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹபீப் வந்துடுறாரு. ஃபாக்கிர் பேசுகிறதையும் கேட்டுறாரு. என்ன சொல்லிட்டு இருந்த நீ?
அவளை இன்ஜினியர் ஆக்க போறியா? எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நீ அவளை பறக்க வைக்கலான்னு நினச்சிட்ருக்க. இந்த வீட்டோட பொண்ணுங்க இந்த வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது. அதுதான் இந்த வீட்டோட வழக்கமும் கூட. இப்போ நீ படிக்க வைக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அவளை வேலைக்கும் அனுப்புவேன். அதிலிருந்து நீ சம்பாரித்து நீ உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கேன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ரஹிலாவும் தான் கூட வந்திருக்கா. அவள் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கா. ஃபக்கீர் இருந்துக்கிட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த வீட்டில் இருக்க பொண்ணுங்க எல்லாரும் அவமானப்படுத்தப்படுறாங்க இந்த வீட்டில் இருக்க ஆளுங்களால தான். ஆனி என்ன கிளாஸ் படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இதுக்கு முன்னாடி அவளை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அவளோட ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ மட்டும் எதுக்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? ஆனி என்னோட ஒய்ஃப், இது எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம். நீங்கள் இதில் தலையிடாதீங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்குன்னு கொஞ்சம் ப்ரைவசி இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்கள் பாட்டு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ரூமுக்குள்ளே வராதிங்கன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்லிடுறான். ஹபீபால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கம்முன்னு போயிடுறாரு. ரஹிலாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ஃபக்கீர் இப்படி பேசினதுனால. ஃபக்கீர் ஆனியை பார்த்து நான் கரெக்டாக பேசிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனியும் இப்படி பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. ரஹிலா இருந்துக்கிட்டு, இது மாதிரி மரியாதை தெரியாத பிள்ளைங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்லிகிட்ருக்கா. ஹபீபும் ரொம்ப கோவமாக தான் அவங்கள திட்டிகிட்ருக்காரு. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பாம்பு மாதிரி, எல்லாரும் பின்னாடி இருந்து என்னை கொத்திட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபைஸா தான் வந்துட்டுருக்கா. என்னன்னு கேட்குறதுக்கு, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாம்மா, அம்மா ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ரஹிலா இருந்துக்கிட்டு, நான் ஆலியா கிட்ட காலையில் தான் பேசினேன், அவள் எதுவும் அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹபீப் உடனே உங்கள் அம்மாவை போக சொல்லுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹம்சா ரொம்ப நாள் கழித்து டியூஷன் எடுக்க வந்திருக்கான். உன்னோட பேரண்ட்ஸ் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. நான் டியூஷன் நல்லா எடுக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட உனக்கு சொல்லித்தரேன். அவங்கக்கிட்ட நீ சொல்லி புரியவை. ஏன்னா இதில் வர அமௌண்ட்டை தான் நான் செலவுக்கு வச்சுக்கிறேன். சப்போஸ் அவங்க வேணான்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏமன் இருந்துக்கிட்டு, நீ பணத்துக்காக மட்டும்தான் இங்கே வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமான்ற மாதிரி ஹம்சா சொல்லிடுறான். அப்புறம் ஏமன் ஹம்சா எழுதின கவிதை அப்படியே சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு ரூமுக்குள்ளே போயிடுறா. ஹம்சாவுக்கு ஒரே பதட்டமாயிருது. இந்த கவிதை ஆனிக்காக எழுதுனதாச்சே, இது எப்படி இவளுக்கு தெரியும்ட்டு ஹம்சாவும் அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். ஃபராஸ் யாருக்கும் தெரியாமல் எதையோ கொண்டு வந்து ஒரு பேண்ட் பாக்கெட்டில் ஒழிச்சு வைக்கிறாரு. அப்போதைக்கு கரெக்டாக ஆனி வந்துடுறா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறா. நான் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை துவைக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்துருக்கலாமே, நீங்கள் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. நீ ஆல்ரெடி நிறைய வேலை செஞ்சிட்ருக்க, இதை போய் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ இப்போ துணி துவைக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. இல்லை சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனி துணியெல்லாம் துவைக்கலான்ட்டு பேண்ட் பாக்கெட்டில் ஏதாவது இருக்கான்ட்டு செக் பண்ணுறா. அதில் ஒரு ஷீட் இருக்கிறத பார்த்துடுறா. அதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.